ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேதில் குடி சேனல். இந்த காணொலியில் இன்றைக்கி நீங்கள் காணவிருப்பது என்னோட சண்டே ஃபுல் டே vlog தான். யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்களோடு ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி மார்னிங் டிஃபன் பார்த்தீங்கன்னா இட்லியும் வேர்க்கடலை சட்னியும் தான் செஞ்சுருந்தேன். காலை டிஃபன் வேலை முடிஞ்ச பிறகு சின்னதாக ஸ்கின் கேருக்காக ஒரு ஐஸ் க்யூப் ரெடி பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு கற்றாழை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷான கற்றாழை தான் வேணும், க்ரீம் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். ஃப்ரெஷ்ஷான கற்றாழையை நீங்கள் இந்த மாதிரி தோல் நீக்கி உள்ளே இருக்க ஜெல் மட்டும் எடுத்துக்கோங்க. கற்றாழை தோல் ஸ்கின்னுக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஒரு பொருள் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸ்கின்னை அந்தளவுக்கு இது ப்ரொடெக்ட் பண்ணும். அதுவும் இந்த சம்மர் டைமில் ஸ்கின் நல்லாவே டேன் ஆகிடுது. இந்த ஐஸ் க்யூப் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்கின்னில் எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. சம்மர் முடிகிற வரைக்குமே நல்ல எஃபெக்டிவான ஒரு ஐஸ் க்யூப் இது. ஃபஸ்ட்டு கற்றாழையை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இந்த ஐஸ் க்யூப் செய்யறதுக்கு ரெண்டு பொருட்கள் தான். ஒன்று கற்றாழை, இன்னொன்று நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே ஈஸியாக இருக்கிறது தான். ஒன்றும் இல்லைங்க, சாதம் வடித்த அந்த தண்ணி, கஞ்சி தண்ணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, குக்கரில் வடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது கிடைக்காது. வடித்த சாதம் செய்கிறவங்க வீட்டில் கண்டிப்பாக அது இருக்கும். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் வெறும் கற்றாழையை போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த கஞ்சி தண்ணியை ஒரு 4 ஸ்பூன் மேலே சேர்த்துக்கோங்க. இதுவும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது 2 பொருளும் சேர்ந்து இந்த ஐஸ் க்யூப் ரெடி பண்ணும்போது நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். இது டெய்லியுமே நம்ம செஞ்சு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அந்த லிக்விட் மட்டும் யூஸ் பண்ணலாம். ஆனால் டெய்லி செய்யறது கொஞ்சம் சிரமமான விஷயம். அதனால் இந்தமாதிரி ஐஸ் க்யூபாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது ஃப்ரீசரில் வச்சிடலாம். இதை நீங்கள் டெய்லி காலைல குளிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு அப்புறம் குளிங்க. ஈவினிங்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னங்க, சண்டேனா மதியம் கண்டிப்பாக நான்வெஜ் இருக்கணும். மதியம் பார்த்திங்கன்னா கொடுவா மீனும் எறாவும் வாங்கியிருந்தேன். மீன் வெட்டியே வாங்கி வந்துட்டோம். ஸோ எறா மட்டும் க்ளீன் பண்ணோம். ஃபஸ்ட்டு மீன் க்ளீன் பண்ணிவிட்டு வறுக்கிறதுக்காக கொஞ்சம் புளித்தண்ணி, இஞ்சி பூண்டு விழுது, மிளகுத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு ஊற வச்சாச்சு. மீன் குழம்பும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ எறா க்ளீனிங் முதல் எறா தொக்கு வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எறா க்ளீனிங் என்ன பெரிய விஷயமா அப்படின்னு எல்லாருமே நினைப்பீங்க. அப்படி இல்லைங்க. சில பேருக்கு எறா அந்த தோல் மட்டும்தான் க்ளீன் பண்ணுறாங்க. சில பேர் இந்த உள்ளே இருக்கிற குடலை நிறைய பேர் எடுக்கிறது இல்லை. அப்படி ஒரு விஷயம் இருக்குன்றது என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சில பேர் சரியில்லை. சொன்னப்புறம் அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதாச்சும் தோலை நீக்கி எடுத்த பிறகு நீங்கள் மேலே லைட்டாக கீனி விட்டிங்கன்னா உள்ளே கருப்பு கலரில் குடல் மாதிரி வரும். அது உடலுக்கு ரொம்பவுமே கெடுதலான ஒரு விஷயம். சில பேருக்கு ஃபுட் பாய்சனே ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக எறா க்ளீன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். உள்ளே இருக்கிற குடலை இருக்க மறக்காதீங்க. இன்றைக்கி எறா கொஞ்சம் பெரிய சைஸாகவே கிடச்சிது. நான் தொக்கு தான் பண்ண போகிறேன். எறா ஒரு 6-7 தடவையாச்சும் நல்லா வெறும் தண்ணி ஊற்றி நல்லா அலசி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. முக்கியமான ஒரு ஸ்டெப் பார்த்திங்கன்னா கல்லுப்பு, மஞ்சத்தூள் இதை போட்டுட்டு எறாவை நல்லா உரசி கையிலே மசாஜ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்களேன். தடவி நல்லா பிசைஞ்சு அந்த எறாவும் அந்த நேரத்தில் உடையக்கூடாது. உள்ளே இருக்கிற அந்த குழகுழப்பு தன்மையும் வெளியில் வரணும். அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு ஒரு 3 தடவை தண்ணி ஊற்றி கழுவி நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கல்லுப்பு, மஞ்சத்தூள் போட்டு உரசும் போது தான் உள்ளே இருக்கிற அந்த நீச்சு அப்படின்றது ஃபுல்லாக உங்களுக்கு க்ளீன் ஆகும். அவ்வளோதாங்க. இப்போ எறா க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கடுத்தது என்ன, எறா தொக்கு தான். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. நான் 1/2 கிலோ எறாக்கு ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, கல்லுப்பு போட்டு ஒரு 2 வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கின பிறகு இஞ்சி, பூண்டு இது 2த்தையும் நான் உரலில் இடித்து வச்சுருந்தேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம், தக்காளி வதங்கின பிறகு க்ளீன் பண்ணி வச்சுருக்க நம்ம எறாவை இதில் போட்டுடணும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தனியா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக சேர்க்க வேண்டிய இன்னொரு பொருள் மஞ்சத்தூள். நான்வெஜ் செய்யும்போது மஞ்சத்தூள் சேர்க்காமல் செய்யாதீங்க. இப்போ வதக்கிட்டு ஒரு 1/4 கிளாஸ்லேருந்து 1/2 கிளாஸ் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம் தொக்குக்கு, ஏன்னா எறாலேருந்து தண்ணி நிறைய வெளியில் வரும். இன்னொரு முக்கியமான டிப் எறா தொக்கு செய்யும்போது தட்டு போட்டு மூடாதீங்க. 5லேருந்து 7 நிமிஷத்தில் எறா வெந்துடும். இப்போ நல்லா தொக்குக்கு ரெடியான பிறகு தனியா, மிளகு, சோம்பு, சீரகம் இது வறுத்து நான் தூள் பண்ணி வீட்டில் எப்பவுமே வச்சுருப்பேன். அந்த பொடியை கடைசியாக சேர்த்து இறக்கிட்டேன். அவ்வளோதான், சூப்பரான எறா தொக்கு ரெடி. இது சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் ஊற வச்ச மீனும் நம்ம வறுத்துடலாம். தோசை தவாவில் எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கலாம். மீன் வறுக்கும்போது இந்த மாதிரி கருவேப்பிலை போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் எண்ணெயில் பொரிக்கும் போது ஒரு திகட்டும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்காது கருவேப்பிலை சேர்த்து நீங்கள் மீன் வறுத்திங்கன்னா. இப்போ லஞ்சு ரெடி. சுட சுட சாதம், கொடுவா மீன் வறுவல், நம்ம செஞ்ச எறா தொக்கு,
கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி நிறைய போட்டால் தக்காளி ரசம். நான்வெஜ் செய்யும்போது கண்டிப்பாக ரசம் வந்து வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து டைஜஷன் ஆகும். அப்புறம் வந்து கொடுவா மீன் தலை போட்டு குழம்பு. சமையல் கூட பண்ணிடலாங்க. இந்த சாமான் தொலைக்கிறது தான், அதுவும் சமையல் பண்ணிவிட்டு சாமான் தொலைக்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம். நான் வந்து இன்றைக்கி பேக் சைட் போட்டு தொலைக்கிட்டு பேக் சைடும் நல்லா கழுவி விட்டுட்டேன். எல்லா வேலையும் முடிச்சாச்சு. மதியம் சமையலும் ரெடி. அதுக்கப்புறம் என்ன, வாங்க இலை போட்டு சாப்பிட வேண்டியதானே. நான் வந்து வாழையில வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நல்லா தண்ணி ஊற்றி அலசிடலாம். வீட்டில் வாழை மரம் வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக டெய்லி வாழை இலை சாப்பிட்ற பழக்கத்துக்கு வாங்க. வாழை இலை சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதே நேரத்தில் லேடிஸ்க்கு வந்து கொஞ்சம் தட்டு துலக்கிற வேலையும் கம்மியாகும். ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் வாழை இலை கட் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன். சண்டே மதியம் லஞ்சு வந்து சூப்பராக ரொம்ப சிம்பிளான மெனு தான், ஆனால் வந்து நல்லா டேஸ்டியாகவே இருந்தது. இன்றைக்கி நல்லா இலை போட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த சாப்பாடெல்லாம் பரிமாறிடலாம். ஃபஸ்ட்டு மீன் வச்சுருக்கேன், அப்புறம் எறா தொக்கு, சுட சுட சாதம், அப்புறம் மீன் தலையோட அந்த குழம்பு, அப்புறம் ரசம். ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்சு மெனு தான். ஃபேமிலி மெம்பர்ஸோட சண்டே நல்லா ஜாலியாக பேசிகிட்டு சாப்பிடும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கியிருந்தாங்க. 80s 90s கிட்ஸ்க்கு இது ஞாபகம் இருக்கும். இந்த மாதிரி நம்ம விளையாடுவோம் இந்த மிட்டாய் வச்சு. அப்புறம் விளையாட முடித்த பிறகு இந்த மிட்டாய் வந்து சாப்பிடலாம். ஆனால் இது பேர் மட்டும் எனக்கு மறந்துடுச்சு. உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மிட்டாய் பேர். இப்போ ஆஃப்டர்நூன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஈவினிங் பார்க்கும்போது நம்ம செஞ்ச ஐஸ் க்யூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்புறம் என்னங்க, எல்லோரும் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக ஈவினிங் எதனா ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஒரு ஸ்வீட் வந்து செஞ்சுட்டேன். எல்லாருக்குமே தெரிஞ்ச ரவா கேசரி தான். நம்ம விசு சார் சம்சாரம் சாரில் சொல்லுவாங்க பாருங்கள், தொண்டையில் போட்டால் அப்படியே வழுக்கிட்டு போயிட்டு வயிற்றுக்குள்ளே விழணும், அந்த மாதிரி ஒரு கேசரி தாங்க நீ செஞ்சுருந்தேன். கேசரி சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான், ஆனால் கரெக்டான பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா இது அடிச்சுக்க ஆளே இல்லை ஸ்வீட்டில். இதோட டீட்டெயில் ரெசிபி நம்ம தேதிலக்குடி சேனலில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஈவினிங் மேலே நானும் என் ஹஸ்பண்டும் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் கொஞ்சம் தேவை இருந்தது, அதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். தனியா மிளகாய் வந்து வாங்கியிருந்தேன் மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு. இது நல்லா ஆந்திரா மிளகா, சும்மா காரம் சூப்பராக இருக்கும். 1 கிலோ மிளகாக்கு 2 கிலோ தனியா போட்டு அரைக்கணும்னு சொன்னாங்க கடைக்கார். நான் 1.5 கிலோ தனியாக வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பொருட்கள் இல்லை, அதெல்லாம் பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். வெயிலுக்கு வந்து நன்னாரி சர்பத், அப்புறம் வந்து கடுகு, மிளகு, உளுத்தம்பருப்பு, பச்சைப்பருப்பு, கோதுமை மாவு, அப்புறம் பூண்டு, காளான், ஜவ்வரிசி, உடச்சக்கடலை, வேர்க்கடலை, ரீஃபண்ட் ஆயில் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் நம்ம தலைவர் இப்போ முலாம்பழம் சீசனு, நல்லா இவ்வளோ பெரிய பழம் வந்து 130 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. 150 ரூபா சொல்லி 130 ரூபாய்க்கு வாங்கினேன். இந்த பழம் பார்த்தா விடாதீங்க, சீசன் டைமில் மட்டும்தான் கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. அப்புறம் பப்பாளி பழம், சக்கரவள்ளி கிழங்கு, ஆரஞ்சு, கமலா ஆரஞ்சு, அப்புறம் சாத்துக்குடி, செவ்வாழை, கொஞ்சமாக பச்சை திராட்சை இதெல்லாம் வந்து வாங்கியிருந்தோம். இது ஒரு வாரத்துக்கு சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து அவகேடோ. இது லாஸ்ட் வீக் தான் நான் வாங்கியிருந்தேன். வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. போன வாட்டி மில்க் ஷேக் போட்டிருந்தேன், இந்த வாட்டி வந்து சாண்ட்விச் ட்ரை பண்ணலான்னு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் நான் டின்னருக்கு சிம்பிளாக முடிச்சாச்சு, இட்லியும் மீன் குழம்பும். என்னோடய சண்டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.